வணக்கம். இரவு செய்திகளுக்காக அகில கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர அனுமதி கோரி காங்கிரஸ் தலைமையில் எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ். ஆய்வு செய்யப்பட்டு முடிவு எடுக்கப்படும் என மக்களவை செயலகம் தகவல். தொகுதி பங்கீடு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக பேச்சுவார்த்தை குழு அமைக்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் தலைமையுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செல்வ பெருந்தகை பேட்டி. தலைவர்கள் என்ன வலியுறுத்தி இருக்கிறாங்களோ அதை மாண்பு முதலமைச்சரோட நாங்கள் போய் சொல்லுவோம். நாளைக்கே போய் சொல்லுவோம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரத்தில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி பதிலளிக்க வலியுறுத்தல். இளைஞர் காங்கிரஸ் நடத்திய போராட்டத்தால் தலைநகரில் பரபரப்பு. ராணுவ தளபதி நரவானேவின் எக்ஸ் தள பதிவை நீக்குவதால் வரலாற்றை மாற்ற முடியாது. கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் திட்டவட்டம். காங்கிரஸ் திமுக உறவு வலுவாக உள்ளதாக கனிமொழி எம்பி உறுதி. ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு இல்லாததால் சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என வேதனை. திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைமைக்கும் ஒரு இணக்கமான நல்லுறவு இருக்கிறது. அதனால கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸின் பலிபீடத்தில் இந்திய தேசிய நலன்களை தியாகம் செய்து பிரதமர் மோடி மக்களுக்கு துரோகம் செய்துள்ளதாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்திய அமெரிக்க கூட்டறிக்கையில் இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட கூடுதல் 25% வரியை நீக்குவதற்கான ஒரு நிபந்தனையாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமாறு குறிப்பிட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்தியாவின் இறையாண்மையை அரிக்கும் இந்த செயலுக்கு மோடி அரசு ஒப்புக்கொண்டது ஏன் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய விவசாயிகளின் முதுகில் மோடி குத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கால்நடை தீவனங்கள் நமது கால்நடைகளின் இனத்தையும் பாலின் சுவையையும் மாற்றும் என தெரிவித்துள்ளார். இதன் மூலம் RSS, சங் பரிவார், பாஜக நமது நாட்டின் கால்நடை எண்ணிக்கையை அழிக்க துணிந்து செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மற்றும் சூரத் போன்ற ஜவுளி மையங்கள் 18% வரிகளால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் நமது அண்டை நாடு 0% வரியுடன் வேகமாக முன்னேறுகிறது என்றும் இது இந்திய பருத்தி மற்றும் ஆடை வணிகத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்றும் கூறியுள்ளார். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை பதவி நீக்கம் செய்ய கோரி காங்கிரஸ் கட்சி நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் வழங்கியுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவையில் பேசுவதற்கான வாய்ப்பை சபாநாயகர் பலமுறை மறுத்ததாகவும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது எதிர்க்கட்சி எம்பிக்களை தன்னிச்சையாக சபாநாயகர் இடைநீக்கம் செய்துள்ளதாகவும் அந்த நோட்டீஸில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதேவேளையில் பாஜக எம்பிக்கள் தனிப்பட்ட முறையில் எதிர்க்கட்சிகள் குறித்து விமர்சிக்க அவையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் மீது தவறான மற்றும் அவமதிக்கும் வகையில் சபாநாயகர் குற்றச்சாட்டுகளை தெரிவித்ததாகவும் இது அரசியலமைப்பை துஷ்பிரயோகம் செய்வதற்கு சமம் என்றும் அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனால் அரசியலமைப்பு 94C பிரிவின் கீழ் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானத்தை அனுமதிக்க வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 118 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸை மக்களவை உறுப்பினர்கள் கே. சுரேஷ் மற்றும் ஜாவேத் முகமது ஆகியோர் மக்களவை செயலாளரிடம் சமர்ப்பித்தனர். இந்நிலையில் மக்களவை சபாநாயகர் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த நோட்டீஸ் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு விதிகளின்படி முடிவு எடுக்கப்படும் என மக்களவை செயலகம் தெரிவித்துள்ளது.
தொகுதி பங்கீடு குறித்து திமுக பேச்சுவார்த்தை குழுவை முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் உள்ள இந்திரா பவனில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் தமிழ்நாடு உட்பட 8 மாநிலங்களின் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள், மாநில தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இதில் கலந்து கொண்டார். கட்சியை அமைப்பு ரீதியாக வலுப்படுத்தும் இயக்கம் தொடர்பாகவும் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அரசியல் மற்றும் அமைப்பு ரீதியான பிரச்சினை குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டணி மற்றும் தொகுதிகளை இறுதி செய்யும் பேச்சுவார்த்தையை திமுக விரைவில் தொடங்க வேண்டும் என்று ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் வலியுறுத்தினார். We met all 5 of us, 1, 2, 3, 4, 5. The entire negotiation committee is in front of you. Okay. All 5 members we met, we requested the CM and explained why it is required to be early. Why we want early negotiation and clarity on this. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, இந்த கூட்டத்தில் பேசப்பட்ட தகவல்கள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினிடம் நாளை எடுத்துரைக்க உள்ளதாக கூறினார். கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பான திமுக குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் தேர்தல் நேரத்தில் அறிவித்தால் குழப்பம் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். குழப்பம் காங்கிரஸ் கிட்ட இல்ல, நாங்க தெளிவா இருக்கோம். யாருகிட்டயும் குழப்பம் இல்லை. இன்னைக்கு எல்லோரும் பகிர்ந்து கொண்டது, இன்னும் கமிட்டி, இந்த தேர்தல் பணிக்குழு, இந்த பேச்சுவார்த்தை நடத்துக்கான நெகோசியேஷன் கமிட்டி இன்னும் நியமிக்கலன்றது தான் எல்லோரும் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னா, லாஸ்ட் மினிட்ல போயிட்டு ப்ராசஸ் பண்ணி கேண்டிடேட்லாம் செலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டு களத்துக்கு அனுப்புறது எங்களுக்கு நிறைய படிப்பினை உண்டு. தலைவர்கள் என்ன வலியுறுத்தி இருக்கிறாங்களோ அதை மாண்புமிகு முதலமைச்சரோட நாங்கள் போய் சொல்லுவோம். நாளைக்கே போய் சொல்லுவோம். Premier Stabilizers, the sleekest. சிறந்த டிசைன், உங்கள் இன்வெர்டர் ஏசிக்கென்றே தயாரிக்கப்பட்டது. பிரீமியர் ஸ்டெபிலைசர்ஸ், சரியான ஜோடி. உங்க கை சில டைம் இங்க சில டைம் அங்க இந்த கை போகும் எங்கெல்லாமோ தெரியல எங்க அப்புறம் அது போகும் இங்க. பெரும்பாலும் நோய்கள் கை மூலமாகவே பரவுகின்றன. அதற்கு தான் தேவை டெட்டாலின் சிறந்த ப்ரொடெக்ஷன். இதோ 12 மணி நேர ப்ரொடெக்டிவ் ஷீல்ட் தரும் டெட்டால். நம்பிக்கையான பாதுகாப்பு இப்ப நாள் முழுவதும் கூடவே. டாய்லெட் எங்க? டாய்லெட் சுத்தமா இல்லையா? புது வேலை, புது வாழ்க்கை, எப்படி சுத்தமா வைக்கிறது? அப்ப ஹார்பிக்கின் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோ. இது ஒவ்வொரு ஃப்ளஷுடன் 1 மாதத்திற்கு டாய்லெட்டை சுத்தமாக வைத்திருக்கும். ஹார்பிக் ஃப்ளஷ் மேட்டிக், சுலபமா டாய்லெட் கிளீனிங்கோட சப்ஸ்கிரிப்ஷன். நல்லா தோளை அழுத்தி தோளை, நல்லா தோளை அழுத்தி தோளை, நல்லா தோளை அழுத்தி தோளை, அழுத்தி தோளை, நல்லா தோளை. காலின் ஸ்ப்ரே தரும் ஈஸி கிளீனுடன் 5 மடங்கு அதிக ஷைன். காலின், புதிய சிந்தனையின் பளபளப்பு. வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட். அந்த ஏசி எங்க வாங்கணும்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா பிராண்ட் ஏசியும் பார்த்து வாங்குறது மட்டும் முக்கியம் இல்ல, எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட். அதுவும் ஈஸி இஎம்ஐல கிடைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் வசந்த் அண்ட் கோ. நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் அண்ட் கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. இம்பார்ட்டன்ட். பல வருட நம்பிக்கையை உடைச்சிட்டான். cheated on me. அதுவும் என் கூடவே இருந்துட்டு. அனு, அவன் என்னையும் ஏமாத்திட்டான். எங்களையும். அக்கா, என்னையும். நேரம் வந்துருச்சு. அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்து. ஸ்ட்ராங் ஸ்மெல்லால ஃபினைல் எல்லாருக்கும் கொடுத்துச்சு ஏமாற்றம். ஆனா ஜெர்ம்ஸ் முழுசா நீக்கல. பெருவீர் சக்தி வாசம் மிக்கது மற்றும் அடர்த்தியானது. ஃபினைலின் அளவில் பாதி பயன்படுத்தினாலே 2 மடங்கு சுத்தம் தருவதோடு 99.9% ஜெர்ம்ஸை கொல்கிறது. அதாவது உங்கள் பணத்திற்கான முழுமையான பயன். ஏமாந்து போகாதீங்க. சக்தி பை லைசால் வாங்குங்க. வெள்ள முடி. லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண ஷாம்பு கலர் கூட. அந்த 15 ரூபாய் கோத்ரேஜ் செல்ஃபி இல்ல, முடிய சாஃப்டா ஷைனியா காட்டுமே அது. அந்த 15 ரூபாயோட தான். இதேதான் கோத்ரேஜ் செல்ஃபி ஷாம்பு ஹேர் கலர். 5 நிமிஷத்துல முடி தெரியும். நேச்சுரல் பிளாக் மற்றும் ஷைனியா. கிரேட் ஹேர் சார். கோத்ரேஜ் செல்ஃபி வெறும் 15 ரூபாயில. ஓஹோ, கரண்ட் போயிடுச்சே. முன்ன பழைய மெஷின் ஆஃப் ஆயிடும்.
அப்புறம் கொசுனால குழந்தை முழிச்சுக்கும். இனிமே இந்த தொல்லை இல்ல. பழைய குட் நைட்டை கம்பேர் பண்ணா புது குட் நைட் அட்வான்ஸ்ட் ஃபார்முலா கொண்டது. இது கரண்ட் போய் 2 மணி நேரம் வரை வரும். புது குட் நைட் லிக்விட். நிதி ஒதுக்கீட்டில் தமிழ் மொழியை புறக்கணித்துவிட்டு மலேசியாவில் தமிழுக்காக பிரதமர் மோடி நீலிக்கண்ணீர் வடிப்பதை எந்த தமிழரும் நம்ப மாட்டார்கள் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். பட்ஜெட்டில் தமிழகத்தை வஞ்சித்த ஒன்றிய அரசை கண்டித்து வரும் 12ஆம் தேதி மாநிலம் முழுவதும் இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரசார் கலந்து கொண்டு ஆதரவளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கார்ப்பரேட்டுகளின் நலன் சார்ந்த பட்ஜெட்டை பாஜக அரசு சமர்ப்பித்துள்ளதாகவும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காமல் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதாகவும் கூறியுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தில் இருந்த மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கி தேசத்தந்தைக்கு இழுக்கு சேர்த்த பாஜகவை நாட்டு மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிலேயே பாஜக காலூன்ற முடியாத மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதை உறுதிப்படுத்துகிற வகையில் வரும் 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்க வேண்டும் என்றும் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தமது அறிக்கையில் செல்வ பெருந்தகை கேட்டுக் கொண்டுள்ளார். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரத்தில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி பதிலளிக்க வலியுறுத்தி டெல்லியில் இளைஞர் காங்கிரஸ் நடத்திய போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜந்தர் மந்தர் பகுதியில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது உயிரிழந்த அமெரிக்க நிதியாளர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மின்னஞ்சல்களில் பிரதமர் மோடியின் பெயர் குறிப்பிட்டுள்ளது குறித்து ஒன்றிய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவுடன் சமரசம் செய்துள்ள மோடி தேசிய நலனுக்கு எதிராக செயல்பட்டு நாட்டிற்கு தீங்கு விளைவித்து வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய்பானு தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்றனர். முன்னாள் ராணுவ தளபதி MM நரவானே எழுதிய 4 Stars of Destiny நூல் விவகாரத்தில் ட்விட் பதிவை நீக்குவதால் மட்டும் வரலாற்றை மாற்ற முடியாது என கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸல பக்கத்தில் நரவானேவின் ட்விட் பதிவை அவர் வெளியிட்டுள்ளார். அதில், வணக்கம் நண்பர்களே, தமது புத்தகம் இப்போது கிடைக்கிறது, இணைப்பை பின்தொடரவும், மகிழ்ச்சியுடன் படியுங்கள், ஜெய்ஹிந்த் என கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி நரவானே பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் 4 Stars of Destiny புத்தகம் இருந்தது, வெளியிடப்பட்டது, கிடைத்தது என விஜய் வசந்த் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பெண்குயில் இந்தியா நிறுவனம் ஒரு ட்விட்டை நீக்குவதால் வரலாற்றை மாற்றி எழுத முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே பட்ஜெட் கூட்டத்தொடரில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு ராகுல் காந்தி, விஜய் வசந்த் உள்ளிட்டோர் ஆதரவு அளித்தனர். காங்கிரஸ் திமுக கூட்டணி உறவு வலுவாக உள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டத்தில் கனிமொழி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசு அறிவித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், ஒரு சில வாக்குறுதிகள் ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு இல்லாததால் நிறைவேற்ற முடியாமல் போனதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் நித்தம் பொய் சொல்வதாக கூறிய எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்த கனிமொழி, அவரை பற்றியே பேசியிருப்பதாக தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைமைக்கும் ஒரு இணக்கமான நல்லுறவு இருக்கிறது. அதனால் கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிந்து கொண்டு தேர்தலிலே வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக இணைந்து செயல்படுவோம். அடுத்து வருவது மக்கள் களம். பெரம்பலூர் மாவட்டம் திருப்பெயர் மலையில் உள்ள முருகன் கோயிலுக்கு செல்லும் பாதையை தனிநபர் ஆக்கிரமித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். புறம்போக்கு நிலத்தை
ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணி அதில் வந்து 2 முறை நாங்கள் 3 முறை மனு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு முறை மனு கொடுக்கும் பொழுதோ இப்போ உடனே கணக்கு பிள்ளையை நாங்கள் போய் உடனே விசாரிக்கிறேன்னு சொன்னாங்க, விசாரணைக்கு வரல. உடனே ஆர்ஐயை விசாரணைக்கு விட்றேன்னு சொன்னாங்க, ஆர்ஐயும் வரல. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நாங்கள் கோயில் விழா அடிக்கடி நடைபெறுது, அந்த கோயில் விழாவிலே சாமியே இந்த பக்கம் தூக்கிட்டு போகக்கூடாது, கோயிலுக்கு உங்களுக்கு பாதையே இல்லைன்னு சொல்லி நேற்று முந்தா நாள் இரவு வந்து கொட்டாயை அமைத்து அந்த இடத்த வழித்தடத்தை பூரா மறிச்சுக்கிட்டாங்க. அதற்காக அந்த கிராம பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து வந்து இன்னைக்கு இந்த மனுவை கொடுத்து புதுச்சேரியில் சம்பள உயர்வு கோரி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் வரும் 12ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். தொடர்ந்து 5 ஆண்டு காலமாக ஊதிய உயர்வு வேண்டி பலகட்ட போராட்டங்களையும் தொடர்ந்து அரசு அதிகாரிகளுக்கும் கடிதம் கொடுத்திருக்கிறோம். அந்த கடிதத்தை அவர்கள் திரும்பி கூட பார்க்காமல், அதை படித்து கூட பார்க்காமல் கிடப்பிலே போட்டுவிட்ட சுகாதாரத்துறையை கண்டித்து இன்றைய தினம் நாம் தொடர்ந்து இந்த 12ஆம் தேதி வருகின்ற 12ஆம் தேதியிலிருந்து தொடர் வேலை நிறுத்தத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட அழகுநகர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான கடையை அகற்றக் கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஏற்கனவே 2 இருந்தது. இவன் புதிதாக 3வது ஒரு மதுபான கடை இங்கே நிறுவியிருக்காங்க. இந்த மதுபான கடை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு 500க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் வந்து வச்சுருக்காங்க, குடியிருப்பு மனைகளில் வந்து வச்சுருக்காங்க. எம்டிடி இந்த நம்ம ராணி அண்ணா மகளிர் கல்லூரிக்கு பெண்கள் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காய்கறி மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்குது, அதுக்கு பெண்கள் வந்துட்டு இருக்காங்க. வியாபாரிகளும். தமிழகத்தில் நடந்த குற்ற நிகழ்வுகள் மற்றும் அதன் பின்னணிகளை கிரைம் நியூஸ் பகுதியில் பார்க்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறை தட்டி கேட்ட நபரை கத்தியால கொலை செய்த சம்பவம் நிகழ்ந்திருக்கு. என்ன நடந்தது? திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் பகுதியை சேர்ந்தவங்க இந்துமதி. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. இவங்களுடைய கணவர் 2019 இறந்துட்டாரு. கணவர் இறந்த நிலையில 2வதா அசோக்குமார் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த அசோக்குமாரோடைய நடவடிக்கை சில நாட்களாகவே சரியில்லைன்னு இந்துமதிக்கு தோணியிருக்கு. இதனால கடந்த 6 மாதமா கணவரை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு வராங்க. இந்த நிலையில சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்துமதி அவங்க குழந்தைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரலான்னு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த அசோக்குமார் இந்துமதி கூட தகராறுல ஈடுபட்டு இருக்காங்க. இதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்த இந்துமதியோ அவங்க அத்தை பையனான சந்திரபோஸ்க்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த சந்திரபோஸோ நித்யானந்தமோ அசோக்குமார் கிட்ட இதுக்கு மேல நீ இந்துமதியை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு கண்டிச்சிருக்காங்க. இந்த நிலையில அன்னைக்கு இரவு 11 மணி அளவுல சந்திரபோஸோ நித்யானந்தமோ கார்ல போயிருந்திருக்காங்க. அப்ப அந்த வழியா வந்த அசோக்குமார் காரை வழிமறைச்சு இருவரையும் மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து சரமாரியா வெட்டியிருக்காங்க. பின்னர் அங்க இருந்தவங்க இது பத்தி போலீசாருக்கு தகவல் அளிச்சாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் 2 பேரையும் மருத்துவமனையில அனுமதிச்சாங்க. இதுல நித்யானந்தம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாரு. சந்திரபோஸ் இப்ப தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டு இருக்காரு. இதையடுத்து அசோக்குமாரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இப்படி கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட தகராறுல 3வதா ஒரு மனுஷன் வந்து கேட்டதுனால அந்த நபரையே கொலை செய்த இந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. எனக்கு கல்லு வச்ச நகை தான் பிடிக்கும். அத ரிஸ்க் இல்லாம எப்படி வாங்குறது? கல்லு நகை எடைய கல்லு தனி தங்கம் தனி கரெக்டா பிரிக்கணும். அதை வாங்கும் போது உடைச்சு செக் பண்ண முடியாது. நம்பிக்கையான கடையில வாங்குறது தான் ஒரே வழி. கம்மி வேஸ்டேஜ்னு ஏமாந்து கல்லுக்கு கோல்ட் ரேட்டை கொடுக்காதீங்க. 1 இல்ல 2 இல்ல 10 மடங்கு அதிக விலையை கொடுத்துருவீங்க. காசு யாருக்கும் சும்மா வரல. உங்க வீட்டுல தான் பெய்யுது பணமழை. மண்ணத்தனவு இருக்கதான் செய்யுது. ஆனா பட்ஜெட் டைட். அப்புறம் எதுக்கு இத வாங்கணும்? டீல் இவ்ளோ மலிவா இருக்கும்போது பணமும் மிச்சமாகுமே. தெரியாத டாய்லெட் கிளீனர்ஸ் அரைக்குறையா சுத்தம் பண்ணும். அதோட நறுமணத்துக்கு தனியா செலவாகும். அப்படின்னா ஹார்பிக் தான் இருக்கு. லாபத்திற்கான டீல். இதன் அடர்த்தி ஃபார்முலா பரப்பின் மீது 2 மடங்கு அதிகம் படர்கிறது. தருகிறது அருமையான சுத்தம். அதோட என்ன ஒரு நறுமணம். டாய்லெட் கிளீனிங்கிற்கான பெஸ்ட் டீலுக்கு ஹார்பிக் தான் இருக்கே. இப்பொழுது ஹார்பிக் 500 மில்லி பேக்கில் பெறுங்கள் 20% எக்ஸ்ட்ரா முற்றிலும் இலவசம்.
ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி. இப்போ புரிஞ்சுண்டியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு. சரி 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 அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும் சரி சரி வசந்தன்கோ சரி 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 அனைத்திலும் சரி சரி விலையில் சரி தரத்தில் சரி, சேவையில் நேர்மையில் சரி. அனைத்து பிராண்ட் ஏசிகளை வாங்க இதுவே சரியான இடம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி நல்லா தோள அழுத்தி தோள, நல்லா தோள அழுத்தி தோள, அழுத்தி தோள நல்லா தோள. இப்போது காலின் ஸ்ப்ரே டஸ்டிங்கை விட 5 மடங்கு அதிக ஷைனை அளிக்கிறது. அக்கா பால் எக்ஸ்ட்ரா எதுக்கு? கெஸ்ட் வராங்கல்ல. இல்லையே. அம்மா ஏறுமா தர மாட்டே. கெஸ்ட் வராங்களா? இல்லடா. ஆஹா, வீடு சுத்தமா இருக்கு, வாசம் சூப்பரா இருக்கு. கெஸ்ட் யாராவது வராங்களா? ஓ, கெஸ்ட் யாரும் வரல. வந்தது என்னோட லைசால். ஃபினாயிலை விட 1/3 பங்கு மட்டும் போதும். 6 மணி நேரம் நறுமணம், 10 மடங்கு சுத்தம். வீடு சுத்தமாக இருக்கும், யாரோ வருவது போல. இந்த வெயில் வேர்வை சுட்டெரிக்கும் சூரியன். கேப்டன் கூல், இந்த சிச்சுவேஷன்லயும் எப்படி கூலா இருக்கீங்க? கேப்டன் கூல், கேப்டன் கூல், கேப்டன் கூல், கேப்டன் கூல். வெயில்ல பாடி கூலா இல்லைனா மைண்ட் கூலா இருக்காது. அதனால தான் டெட்டால் ஐசி கூல். இது வெயில் வியர்வையால் ஏற்படும் ஜெர்ம்ஸை நீக்கும், 3 மடங்கு அதிக கூலிங் தரும். கேப்டன் கூல் மாதிரி கூல் டெட்டால் ஐசி கூல். பி கேப்டன் கூல் வித் டெட்டால் ஐசி கூல். உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியத்துடன் வசந்தமாக இருக்க வேண்டுமா? திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை 10:30 முதல் 11:30 வரை வசந்த் தொலைக்காட்சியில் ஹலோ டாக்டர் நேரலை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. இந்நிகழ்ச்சியில் உங்களின் நோய் குறித்த அனைத்து சந்தேகங்களுக்கும் ஸ்ரீ வர்மா மருத்துவமனையின் அனுபவம் மிக்க மருத்துவர்கள் பதிலளிக்க வருகிறார்கள். காண தவறாதீர்கள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் நடந்த முக்கிய நிகழ்வுகளை மாவட்ட செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். பெரம்பலூரில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கேட்பு கூட்டம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் லியோனி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் மோடி 1000 முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும், அனைத்து தொகுதிகளிலும் மீட்டிங் போட்டு பேசினாலும் தமிழகத்தில் அவரது பேச்சு எடுபடாது என்று தெரிவித்தார். 2019 இருந்து மோடி வந்துகிட்டே தான் இருக்காரு. எடப்பாடி மோடி கூட்டணி தோத்துக்கிட்டே தான் இருக்கு. அதனால 1000 முறை மோடி வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் மீட்டிங் போட்டாலும் வெற்றி பெற போவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான். மோடியினுடைய வருகை எந்த விதமான பாதிப்பையும் தமிழக மக்களுடைய மத்தியில் ஏற்படுத்த போவதே இல்லை. சென்னை அம்பத்தூரில் தேமுதிக பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியில் இடம்பெற உள்ளதாகவும், தேர்தல் அறிவிப்பிற்கு முன்னரே கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் கூறினார். அந்த அறிவிப்பு வரும் பொழுது நீங்க எல்லாம் பெருமைப்படக்கூடிய அளவு, சந்தோஷப்படக்கூடிய அளவு, கொண்டாடக்கூடிய அளவாக தான் அந்த அறிவிப்பு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். MS சுவாமிநாதன் குழு பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும், விவசாயிகளின் வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசியல் சார்பற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்கம் சார்பில் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை விவசாயிகள் யாத்திரை கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜக்ஜீத் சிங் தல்லேவால் தலைமையில் தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் PR பாண்டியன் உள்ளிட்டோர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து தங்கள் பயணம் குறித்து விளக்கம் அளித்தனர். குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்தை கொண்டு வந்து மத்திய அரசு சட்டமாக்க வேண்டும். MS சாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும். விவசாயிகளுடைய கடன் முழுமையும் ரத்து செய்ய வேண்டும். விவசாயிகள் பயன்படுத்தி வருகிற இலவச மின்சாரத்தை ரத்து செய்யணும்னு அடிப்படை நோக்கம் கொண்ட மத்திய அரசோட மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டம் இலவச மின்சாரம் வழங்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பயணத்தை நாங்கள் கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி கன்னியாகுமரியில் துவக்கியிருக்கிறோம்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7:05 மணிக்கு. வணக்கம்.